ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. என்னடா வெளில போயிட்டு உள்ள வரியே என்னதுடான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சான் அண்ட்ரியாஸ் மேப் கொண்டு வந்திருக்கானுங்க. அதை போட்டு பண்ணுறதுக்குள்ளே ஃபுல் டைம் ஆயிடுச்சு. அதோட 3 அப்டேட் வேறு இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட், ஒரு புது கார் விட போகிறாங்களா. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இது ஏதோ நம்ம எனோவரோ ஏதோ ஒரு கார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கார்னு சரியாக அவங்க இன்னும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஒரு பேங்க்கு மாதிரி கொண்டு வர போகிறாங்களா கட்சி. இப்போ நான் அந்த பிக்சரை போட்டு பாருங்களேன். முதல்ல அந்த கார் பிக்சரு, ரெண்டாவது இப்போதைக்கு பேங்க் பிக்சர் போட்டு பாருங்கள். பேங்க் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் ஃபுல் இதில் கிடைக்கல. அந்த டைல்ஸில் ஓடுறது மட்டும் கிடச்சிருக்கு. தேர்டு கடைசி பிக்சராக இப்போதைக்கு கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபயர் பவர் கொடுக்கப்படுங்களா வச்சு. இப்போ நான் இப்போ முதல் பிக்சர் கொடுக்க பாருங்களேன். நம்ம கையிலேருந்து அமுக்கணுன்னே அப்படியே ஃபயர் பால் மாதிரி வருதான். இதோ இப்படி அமுக்கணுன்னே அது அப்படியே எல்லா வண்டியும் வெடிக்க வைக்கிற மாதிரிலாம் பிக்சர் தந்துருக்கானுங்க. இப்போ நான் இன்னொரு பிக்சர் போடுற பாருங்களேன். அதோடு நம்ம டெவில் கேமிங் இப்போதைக்கு நிஞ்சா கேமிங்னு மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, பரவாயில்லடா, ஆனால் நைஸ் ஐடியாடா. அதோட நெக்ஸ்ட்டு நீ இன்னொரு லிங்க் கொடுத்துருந்தா தம்பி, சின்சான் அண்ட் டோரிமான் லிங்க்கு. அது ஆக்சுவலி நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் என்னோடய யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோரிமான சின்சானு எல்லா விதமான லிங்க்ஸும் கிடைக்கும். அதை தான் மெயின் டைட்டில் கார்டாகவே போட்டு வச்சுருப்பேன். இப்போதைக்கு வாங்க அதை சான் அண்ட்ரியாஸ் மேப் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வரும்போது இப்படி தலைகீழ தான் இருக்கும். அந்த லாரி எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தோல, அதோ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த எக்ஸை கிளியர் பண்ணிட்டு மோட் ஆனுக்கு வேறு மோட் ஆஃப்னு கொடுக்குறேன். மோட் ஆன்னு கொடுத்துட்டு ரொட்டேட் கொடுத்துடணும் மகேஷ். ஐயோ, நீ அது கமான் கிளிக் பண்ண மூவ் ஆக மாட்டேங்குது. கமான், ஏன் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஏன்னா அதை ஸ்டாண்டர்டு கொடுத்துட்டு பண்ணும். அதுக்கு முன்னாடி முதல்ல மோட் ஆஃப் பண்ணுவாருங்க. மோட் ஆஃப் பண்ணிட்டு இது ஸ்டாண்டர்டு கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை கொண்டுருவோம். அதோடு நம்ம கொண்டு வர எல்லாமே சாவர மாதிரி தான், உயிர் உள்ள மாதிரி தான் ஆடிட்டுருக்கோம். வீடு கொண்டு வந்தாலும் சரி, காரு கொண்டு வந்தாலும் சரி, அதான் இதோட தலைவிதி. ஸ்டாண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம இப்போதைக்கு GTA சான் அண்ட்ரியாஸ் க்ரோவ் ஸ்ட்ரீட். ஓகே, இப்போதைக்கு நிற்கிதா. இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணிட்டு மோட் ஆன். ஓகே, இப்போ ரொட்டேட். இங்கே மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது உங்களுக்கு ஸ்கேல் ரொம்ப மினி சைஸ் ஆட்டம் தான் இருக்குது. ஓகே, இது இப்போ ஓகே. இப்போ இந்த சைஸில் அப்படியே ஸ்கேல் பண்ண ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு பெரிய லென்த்தாகவே எடுத்துப்போம். ஆனால் இந்த லாரி வீடு எல்லாமே இந்த ஸ்கேல் கொண்டு வரதான். இருங்க கொஞ்சம் ஸ்பீடை ஆக்கி விட்ருவோம். ஸ்பீடாக அடேங்கப்பா, என்னது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கேன். இந்த இசட்டை கிளிக் பண்ணும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது ஒன்று மிதக்குது. நிமிஷம் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கோன்னே தெரியலையே. என்னது கீழே இறக்க முடியல. இது ஏழை தெரியல, கீழே மட்டும் இறக்க முடியல கைஸ். இருங்க நிமிஷம் அங்கிட்டு போய் பார்ப்போம். அடேங்கப்பா, நீ இவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் என்ன நம்ம ரொம்ப ஸ்கேலில் ரொம்ப பெருசாக இழுத்து விடல. இருங்க பெருசாக இழுத்து விட்டுப்போம், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு.
ஓகே, இந்த ஸ்கேல் ஓகே. ரூவர் ஸ்ட்ரீட்னா இந்த மெயின் கேரக்டரோட ஸ்ட்ரீட்டு தான் நினைக்கிறேன். நான் ஜிடிஎஸ் சானிட்ரைஸ் விளையாடல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எப்போது கீழே எப்படி இறக்குறது? கமான் ரொட்டேட். என்னது ரொட்டேட் பண்ணால் இப்படியாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி விட வேண்டியதான். நான் பண்ணாரி பண்ணாதாங்க உங்களால் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே, ஸ்கேலை நல்லா பெருசாக பண்ணி விடுவோம். இந்த இசட் அமுக்கும்போது மட்டும் உங்களுக்கு அந்த இது வந்துடும். நீங்கள் அப்போ மட்டும் கொஞ்சம் இந்த நடக்கிற பட்டனையும் பிடிச்சிக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏன்னா இதை ஏற்றினோன்னா இதுவும் அப்படியே ஏறி போகுது. இருங்க ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு காமிச்சலாம் எப்படியாச்சு அப்படின்னு நினச்சி தான் நானும் மாங்க செஞ்சேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ண அடுத்த செகண்டே வளைஞ்சு போச்சு. வேறு போங்க, இதுக்கு மேலே என்னாலே பண்ண முடியல. நான் உங்களுக்கு இதோட லிங்க்கு கீழே தாங்க டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவேன். அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய பிரச்சனை, இதுவேல் நடக்க முடியாது. பரவாயில்ல, இப்படியே வச்சு பார்ப்போம். கொஞ்சம் பெரிய ஸ்கேல் ஆக்கிட்டு ரொட்டேட். ஓகே, இப்போதைக்கு இதான் கைஸ் இந்த க்ரூவ் ஸ்ட்ரீட்டு. பார்க்க வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இதை எப்படி டைட்டில் கார்டு பிக்சரில் கொடுக்க போகிறேன் தான் எனக்கே தெரில. கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்போம். இருக்கு, ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஆனால் இதை வச்சு நீங்கள் வேணால் ஏதாச்சும் பண்ணலாம் கைஸ். ஆனால் இது எப்படி கீழே இருக்கிறதுன்னு மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல. மோட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரோனை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தந்துடுறேன் கைஸ். அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிட்டு எப்பயும் போல் நம்ம பிடிஎஃப் நான் பண்ண வரையும் பண்ணிங்கன்னா வந்துடும். என்னது பாதி இது அப்படியே நிற்கிது. ஆனால் பார்க்க நல்லா தான் கைஸ் இருக்குது. நான் பேசாமல் உங்களுக்கு இப்படியே டைட்டில் கார்டில் பிக்சர் தான் தருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே கீழேயும் இறக்க முடியல. இறக்குனா இது ஃபுல்லாக இறங்கிடுது. சரி, ஓகே கைஸ், இதான் அப்டேட்டு. 3 அப்டேட்டு, அப்புறம் சான் அண்ட்ரியாஸ் லிங்க்கு, இன்னும் ஒரு சில லிங்க்ஸுக்கு வந்திருக்கு. அதை உங்களுக்கு நாளைக்கு அப்டேட்டில் தரேன். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த அப்டேட் பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.